ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் எல்லைப் பதட்டம் தற்போது ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இரு நாடுகளும் மாற்றி மாற்றி வான்வழி தாக்குதலை நடத்தி வருவதால் தெற்காசிய பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் பின்னணி மற்றும் தற்போதைய நிலை குறித்த விரிவான தகவல்களை இங்கு பார்ப்போம். பல மாதங்களாக நீடித்து வந்த வளைகுடா மோதல் இப்போதுதான் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. இதனால் ஒட்டுமொத்த உலகமும் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை கூட இப்போதுதான் சரிய ஆரம்பித்துள்ளது. ஆனால் இந்த மோதல் முடிவதற்குள்ளாகவே ஆசியாவில் இன்னொரு மோதல் தொடங்கிவிட்டது. பாகிஸ்தான் மீது ஆப்கான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வரும் தாலிபான் அரசு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து தாலிபான் விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குலிஸ்தான், சாகாய் மற்றும் கைபர் பங்துங்கா மாகாணத்தில் உள்ள ஒராக்சாய் ஆகிய பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த இடங்களில் ISIS-K பயங்கரவாத அமைப்பின் மறைவிடங்கள் செயற்பட்டு வந்தன. இந்த தளங்களை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டு வந்தன. இது ஒரு துல்லியமான பதிலடியாக நடத்தப்பட்டது. எங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அமைதியாக இருக்க முடியாது என்றும் தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது. இந்த மோதல் திடீரென வெடித்தது அல்ல. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் விமானப்படை ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது. தங்கள் நாட்டு பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தும் தீவிரவாதிகளின் இருப்பிடங்களை தான் தாக்கியதாக பாகிஸ்தான் கூறியது. இருப்பினும் இதை மறுத்த ஆப்கான், பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்களின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டியது. இதற்கு பதிலடியாகவே இப்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைக்குள் தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் இடையிலான மோதலுக்கு முக்கிய காரணம் DDP எனப்படும் தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பு தான். பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கலகம் செய்யும் இந்த DDP அமைப்பினர் ஆப்கானிஸ்தான் மண்ணில் தஞ்சம் புகுந்து கொண்டு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் தாலிபான் அரசு இந்த குற்றச்சாட்டுகளை மறுப்பதோடு தங்கள் மண்ணை யாரும் மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிப்பதில்லை என்று கூறி வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் இந்த பதட்டத்தை தணிக்க பல முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. ஆனால் அவை தோல்வியிலேயே முடிந்துள்ளன. சமீபத்தில் பேசிய பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப், தாலிபான் நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து விட்டன என்று வெளிப்படையாக தெரிவித்தார். எல்லையில் நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க ஆப்கானிஸ்தான் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. இந்த இராணுவ மோதல்கள் எல்லையோர மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளன. மேலும் இதனால் இரு நாடுகளையும் இணைக்கும் முக்கிய வர்த்தக பாதைகள் மூடப்படுகின்றன. லாரிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் எல்லையிலே நிறுத்தப்படுவதால் தொழிலதிபர்கள் மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக துரந்த் எல்லை பகுதிகளில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் சூழலில் இரு நாடுகளும் பின்வாங்க தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆப்கானிஸ்தான் தனது இராணுவ வலிமையை காட்டத் தொடங்கியிருப்பது பாகிஸ்தானுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இருதரப்பிற்கும் இடையே உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்டப்பட வேண்டும். இல்லையென்றால் இந்த சிறு மோதல் ஒரு போராக வெடிக்க வாய்ப்பு அதிகம் என்றும் கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.